கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியான வேளையில் வந்திருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு நீர் பேசுவீரார், எங்களோடு இடைபெடணும்பா. உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். உங்களுடைய நாமம் மகிமைப்பட செய்யுங்களாம். இயேசுவே பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். தேவன் சொல்லுகிறார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். அவர் சகல ஜனங்களையும் உண்டாக்கினவர். அவராலே கூடாத காரியம் என்று இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை படைச்ச தேவன், நம்முடைய தேவன், அவர் அதிசயமான காரியங்களையே இந்த பூமியிலே செய்து வைத்திருக்கிறார். இந்த அதிசயங்கள் எல்லாம் பார்க்கிறோம். நாம் இந்த தேவனால கூடாத காரியம் ஒன்று இருக்குதா அப்படின்னா அவரால கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மரித்து போன லாசருவை அடக்கம் பண்ணி 4 நாட்களுக்கு பிறகு அந்த கல்லறையிலே போய் லாசருவே வெளியே வான்னு சொன்னாரு. மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்ட லாசரு அவன் 4 நாள் ஆனாலும் தேவனுடைய வார்த்தை கடந்து போனதுனால அவன் அடுத்த நொடி உயிரோட வெளியில வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனால கூடாதது இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன். ஹல்லேலூயா. என்ன உண்டாக்கினார்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் நம்முடைய தேவன் ஒருவரே. அவ்வளோ வல்லமை மிகுந்தவர். அவரால் கூடாதது என்று ஒன்றுமே இல்லை. தேவனால எல்லாம் கூடும். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லாகும், அவர் என்ன சொன்னாலும் நடக்கும். அவர் வாயின் வார்த்தையினாலே வானத்தை, பூமியை, சூரிய, சந்திரன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மாம்சமான யாவருக்கும் நன்மை செய்ய முடியும், விடுதலை தர முடியும், சுகத்தை தர முடியும், ஆசீர்வதிக்க முடியும், உயர்த்த முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. செங்கடலை 2ஆய் பிளந்து தன்னுடைய ஜனங்களுக்கு வழியோட்ட தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. செங்கடலை பிளந்தவர், கடலை பிளந்து அவருடைய ஜனங்கள் போவதற்காக வழி விட்டவர். வனாந்தரத்தில் அவருடைய ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாத நேரத்தில் அந்த பாறையிலிருந்து நீரூற்றை உண்டாக்கின தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. மாறாவின் நீரை, கசந்து போன மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றி கொடுத்த தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூரியனை பின்னோக்கி தள்ளின தேவன் நம்முடைய தேவன். எத்தனை அதிசயங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். நம்முடைய தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். ஆமென். அவரால் எல்லாம் கூடும். என் தேவனால கூடாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். நம்முடைய வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் ஏன் இது என்னை விட்டு நீங்க மாட்டேங்குது? நான் தேவனுடைய பிள்ளை தானே, நான் தேவனுடைய மனுஷன் தானே, தேவனால் எல்லாம் கூட தானே, ஏன் இந்த காரியம் என்னை விட்டு நீங்க மாட்டேங்குது அப்படின்றதான ஒரு கேள்வி அநேகருடைய இருதயத்துல நம்முடைய சூழ்நிலைமைகளை யோசித்து
நம்முடைய கஷ்டங்களை யோசித்து, வியாதிகளை யோசித்து, ஒரு சில பிரச்சனைகளை சிந்தித்து நம்ம என்ன பண்றோம்? கவலைப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன் இது என் வீட்டை விட்டு நீங்க மாட்டேங்குது? ஏன் இந்த பிரச்சனை என்ன மட்டும் நீங்க மாட்டேங்குது? ஏன் ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை? அநேகருடைய கேள்வி. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சொல்றோம். ஆனா ஏன் என் வாழ்க்கையிலே இது தொடர்ந்து வருகிறது? ஏன் இதுல எனக்கு பூர்ணமான விடுதலை இல்லை? எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களை எடுத்து வாசிக்கிறீங்களா? நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 21 23. ஆமென், ஹல்லேலூயா. யோசுவா மரித்த பின்பு பின்வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். என்ன பண்ணினாரு? இங்கே யோசுவா என்றதான மனுஷன் இந்த மோசேக்கு பிறகு தேவனுடைய ஜனங்களை வழி நடத்தி வந்த தேவனுடைய ஊழியக்காரர். இந்த ஊழியக்காரர் இந்த தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வருகிறார். இங்கே வசனத்தை பார்க்கிறோம். இந்த யோசுவா ஒரு சிலரை அழிக்காமல் அந்த ஜனங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழுகிற இடத்துல, இந்த பின்னாடி நம்ம யார் யார் என்பதை பார்ப்போம், ஒரு சிலரை விட்டுட்டாரு. அந்த அழிக்கல, முற்றிலுமாய் அழிக்கல. படிக்குமா? அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன். என்ன சொல்றாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரிலே நிலைத்திருப்பார்களோ இல்லையோ என்று தேவன் அறிந்து கொள்ளும்படியாக. யார் அறிந்து கொள்ளும்? தேவன் இந்த ஜனங்களிலே அறிந்து கொள்வதற்காக தேவன் சொல்லுகிற காரியம் அவர்கள் என்ன பண்றாராம்? அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். சோதிக்கிறதற்காக, இந்த ஜனங்களை தேவன் சோதிப்பதற்காக. இவங்க இந்த விசுவாசத்திலே நிலைத்திருப்பார்களா? இந்த நம்பிக்கையிலே நிலைச்சிருப்பாங்களா? இவர்கள் பரிசுத்தத்திலே நிலைத்திருப்பார்களா என்று தேவன் நம்மளை சோதிப்பதற்காக இந்த ஜனங்களை விட்டு போகிறார். படிங்க அடுத்து. அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். ஏன் விட்டு வைத்தாரு? இவங்க தேவனிலே நிலைத்திருப்பார்களோ, குழந்தை உட்காருங்க, தேவனை நிலைத்திருப்பார்களோ நிலைத்திருக்க மாட்டார்களோ என்று என் தேவன் அவர்களை சோதிப்பதற்காக இந்த ஜனங்களில் இவர்களை விட்டு வைத்தார்கள். தேவன் விட்டுகிறார். அடுத்தது படிக்குமா? 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல தான் படிங்க. கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால் பெலிஸ்தரின்
சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவங்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியருமே இவங்க எல்லாம், இந்த ஜனங்களை எல்லாம் தேவன் புறஜாதி ஜனங்களான இவர்களை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் அவர்களை விட்டார். ஏன் விட்டாருன்னு நம்ம பார்ப்போம். படிமா, கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேல் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படிக்கு இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஏன் விட்டாரு? என் தேவனுடைய ஜனம் இவர்கள் பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகள். இவர்களுக்கு தேவன் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்து நீங்கள் இப்படிதான் பரிசுத்தத்திற்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர்களை உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார். அவர்களை பரிசுத்தத்திற்கென்று பிரித்து எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவர்கள் இந்த தேவனுக்கு என்று பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் தெரிந்திருக்கிறார். இந்த ஜனங்கள் இந்த ஊருக்குள்ள தேவன் இந்த கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன்னு சொல்லிட்டார். அந்த கானான் தேசத்தையும் அவர்களுக்கு கொடுத்து விட்டார். ஆனால் இந்த கானான் தேசத்திலே வாழுகிறதான இந்த புறஜாதியானவர்களே ஒரு சிலரை தேவன் விட்டுட்டார். யார் யாருன்னு பார்த்தோம் இல்லையா? 1ஆம் வசனத்துல படிச்சோம். பெலிஸ்தர்ல 5 அதிபதிகளை விட்டுட்டாரு. அடுத்தது சீதோனியர் விட்டுட்டாரு. பாகால் எர்மோன் துவங்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியரை விட்டுட்டாரு. எபோசியரை விட்டுட்டாரு. இப்படி ஒரு சில சாதியானரை தேவன் அங்க விட்டுட்டாரு. அவங்க யாரு? புறஜாதியா. யார் அவங்க? புறஜாதியார். தேவனை அறியாத ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே விட்டுட்டாரு. அந்த தேசத்தை தேவன் இவர்கள் கையில கொடுத்துட்டாரு. கானான் தேசத்தை இவர்கள் ஆளும்படியாய் கொடுத்தாலும் அந்த ஆளுமைக்குள்ளாய் இந்த ஜனங்களும் வாழ விட்டுட்டாரு. ஏன் வாழ விட்டாரு? அதான் சொல்றாரு, இவர்கள் என்னுடைய வார்த்தையிலே என்னுடைய கட்டளைகளிலே இவர்கள் நிலைத்திருப்பார்களோ நிலைத்திருக்க மாட்டார்களோ என்று அறிந்து கொள்வதற்கு தேவன் அவர்களை அங்க விட்டு வைத்தார். என்ன செய்வாங்கன்னு பார்ப்போம். இவன் புறஜாதியர் மத்தியில இருக்கிறான். அவங்களோட ஐக்கியம் வைக்கிறானா? அவங்களோட பொண்ணை கொடுக்கிறானா? அவங்கள்ட்ட பெண்ணை எடுத்துக்கிறானா? இல்ல அந்த ஜனங்கள் வணங்குகிற கடவுளை வணங்குறானா? தேவன் பார்க்கும்படியாக இந்த ஜனத்தை தேவன் தேவனுடைய பரிசுத்த ஜனத்துக்குள்ளே விட்டு வைத்தார். தேவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல அநேக காரியங்கள் நடப்பது உண்டு. என் வாழ்க்கையில் இந்த சோதனை கடந்து போக மாட்டேங்குது. ஏன் இந்த வேதனை என்னை அடிக்கடி துன்பப்படுத்துகிறது? ஏன் இந்த கஷ்டம் என்னை விட்டு போக மாட்டேங்குது? ஏன் இந்த வியாதி என்னை விட்டு போக மாட்டேங்குது? நீ விசுவாசத்திலே நிலைத்து இருப்பையா இல்ல விசுவாசத்திலே நிலைத்து இருக்க மாட்டியா என்று தேவன் உன்னை சோதிக்கும்படியான காரியத்தை கர்த்தர் விட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புறஜாதியானவருடைய மத்தியிலே தேவன் நம்மளை வைத்திருந்து நான் அவர்களோடு ஐக்கியப்பட்டு நான் பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுக்கிறவனா இருக்கிறனா என்று தேவன் பார்க்கும்படியாய் அவர்களை வைத்திருந்தார். அவர்கள் தேவர்களை இவர்கள் வணங்கிடுவார்களா என்பதை தேவன் பார்க்கும்படியாய் அவர்களை விட்டு வைத்திருந்தார். நம்ம எப்படி ஜனமாய் இருக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தைகளிலே நிலைத்திருக்கிறவனா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம சங்கீதம் 1ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாத, பாவிட வழியில நிக்காத, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராத, தேவனுடைய வாதத்துல வேதத்துல என்னது பிரியமாயிரு,
இரவும் பகலோட வேதத்தை தியானி, அப்போ தேவனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம துன்மார்க்கர்கள் மத்தியில இருந்தாலும், பாவிகளை மத்தியில இருந்தாலும், நான் தேவனுக்கென்று பரிசுத்த சந்ததி என்று தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். தேவன் உங்களை தீர்மானித்து தேவன் உங்களை எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டியவர்களாய் நாம் இந்த தேவனுடைய சத்தியத்துல நிலைத்திருக்கிறோமா, நிலைத்திருக்கலையா என்பதை தேவன் அறியும்படிக்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் முற்றிலுமாய் நீங்காதபடி இருக்கிறது. அது முற்றிலுமாய் நீங்கல. திடீர்னு ஒரு நாள் புறப்பட வேணுமா, திடீர்னு நம்மளை விட்டு போயிடும், செபிச்சா போயிடும், ஆனா திரும்பி வரும். ஏன்? என் விசுவாசத்தை தேவன் காணும்படியாக, அல்லேலூயா, என் நம்பிக்கை விசுவாசத்தை தேவன் காணும்படியாக அந்த காரியம் என் வாழ்க்கையிலே நடக்கிறது. படிக்குமா? இப்படி இஸ்ரவேல் புத்திரர், இப்படி இஸ்ரவேல் புத்திரர், கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியராகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவருடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். என்ன நடந்துச்சு? ஏன் பார்த்தாரு? இவன் நிற்பானா, நிக்க மாட்டானா? விசுவாசத்துல இருப்பானா, இருக்க மாட்டானா? இவன் அவர்களோட ஐக்கியப்பட்டுருவானா, ஐக்கியப்பட மாட்டானா? இவன் தேவனுக்கு பரிசுத்த சந்ததி என்று தேர்ந்தெடுத்திருக்கிறனே, இவன் ஏன் விசுவாசத்துல நினைக்கிறானா, இல்ல பெரியப்பாவாச்சே, அவங்க சொந்தக்காரங்களாச்சே, அவங்களோட ஐக்கியப்பட்டுட்டேனே, அவங்களோட நான் சொல்லிட்டேனேன்னு சொல்லி நீ தேவனுடைய வார்த்தையை விட்டு, அவருடைய கட்டளைகளை விட்டு நாம் விடுகிறோமா என்பதை தேவன் பார்க்கும்படியாக தான் இந்த ஜனங்களை அங்க விட்டு வச்சிருந்தாரு. அவர் நினைச்சாரு போக மாட்டாங்கன்னு, ஆனா இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? போயிட்டாங்க. என்ன பண்ணாங்க அவங்க? படிக்கும் அதே வசனத்தை திரும்ப படிக்குமா? அவருடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க? புறஜாதி பெண்ணை எடுத்துக்கிட்டாங்க. தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்க? குமாரத்தை எடுத்தது மாத்திரம் இல்ல, இவரும் தன்னோட மகளை பண்ணிட்டாங்க, புறஜாதி இடத்துல கொடுத்துட்டாங்க. அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். அதோட நிறுத்தமும் இல்ல, அதுக்கு மேல போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? அந்த பொண்ணு, புறஜாதி பொண்ணு, அவ கல்யாணம் கும்பிட்டு விட்டுருந்தவ, அவ கும்பிட்டு இருக்கிறான். நம்ம பையன் என்ன பண்ணிட்டான்? என் ஒய்ஃப் மேல வச்சிருக்கிற அன்புனால என்ன பண்றான்? தன் பொண்டாட்டி மேல வச்சிருக்கிற அன்புல அவனும் போய் அந்த புறஜாதி தேவர்களை வணங்கும்படியான காரியத்தை செஞ்சுட்டான். தேவ பிள்ளைகளே, இதுக்குதான் கர்த்தர் சொல்றாரு, புறஜாதியருடைய கடவாத, அவளோட ஐக்கியம் வச்சுக்காத. நீ தேவனுக்கு பரிசுத்தம் பண்ணு. தேவன் உன்னை ஜாதியில இருந்து தேவன் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறான். அல்லேலூயா. புறஜாதியில இருந்து தேவன் நம்மளை பிரித்தெடுத்தது நோக்கம் நம்ம தேவனுக்கு நினைச்சிருக்க வேணும்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்தை தேவன் உங்களுக்காகவே ஆயத்தப்படுத்தி நீங்கள் அங்கே அவரோடு வாசம் பண்ணுவதற்காக தேவன் உங்களை பரிசுத்தத்துக்கென்று உலகத்திலிருந்து வேறு பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாதி தேவன் உங்களை மேல வைத்திருக்கிற அன்பு எத்தனை பெரியது என்பதை பாருங்க. உங்க குடும்பத்துல அனைவரையும் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. உங்களுடைய குடும்பத்துல தேவன் ஒரு சிலரையே தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கிறதான தேவனுடைய ஜனம் இங்கே விட்டதன் நோக்கத்தை இந்த ஜனங்கள் அந்த ஜாதியாரோட கடந்து போகும்படியான சூழ்நிலைக்குள்ளே கடந்து போனாங்க. அவர்கள் தேவனையே வணங்க போயிட்டாங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் யார் என்று
தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவருக்கும் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கான ஆதாரம் என்னுடைய வேதத்திலே, நம்முடைய வேதத்திலே உண்டு. மனுஷன் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார், இந்த வானத்தை பூமியை சர்வத்தையும் உண்டாக்கினார். இந்த தேவனே உண்மையுள்ள தேவன் என்று உலகம் அறிந்து கொள்ளும்படியாய் நீங்களும் நானும் சாட்சியாக இருக்கும்படி கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி சாட்சியாய் ஜீவிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பரிசுத்த தேவனுடைய கட்டளைகளை விட்டு இந்த உலகத்தாருடைய ஐக்கியத்தையும் உலகத்தாருடைய அன்பையும் உலகத்தாருடைய நேசத்தையும் நீங்க பார்த்து அவர்களோட உறவாடுகிறவர்களாய் அவர்கள் தேவர்களையே வணங்குகிறவர்களாய் போவோம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? தேவன் எப்படி இந்த காரியம் நம்மளை விட்டு நீக்க முடியும்? தேவனுடைய கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீங்க. நீங்க பரிசுத்த சந்ததி, நீங்க தேவனை கண்ட பரிசுத்தம் என்று தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுத்திருந்தாலும் இன்னைக்கு அநேகர் உலகத்தோடு உலகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறாங்க. சொந்தத்திற்காக பந்தத்திற்காக நாம் இன்றைக்கும் அவரோட ஐக்கியப்பட்டு அவருடைய காரியங்களுக்குள்ளே கடந்து போகிறவர்களாய் அவர்கள் வணங்குகிற தேவர்களோட கூட அவன் வணங்குவான். நான் சும்மா தான் நிற்பேன், அவங்க ஆரத்தி எடுப்பாங்க, நான் பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்தேன். அவன் என்ன பண்ணாங்க, என்னத்திலையும் சும்மா வச்சுட்டு போயிட்டாங்க. அது என்னது? பிசாசின் நாமம். பிசாசுடைய நாமத்தை உங்களுடைய நெற்றிகளிலே வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்க தேவனுடைய பிள்ளைங்க, நீங்க பரிசுத்தத்துக்கென்று தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையினாலே தேவனுக்கென்று பயப்பட்ட ஜனமாய் நீங்க கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யாம நீங்க தேவனுக்கென்று காத்திருப்பீர்கள் என்றால், நீங்க தேவனுக்கென்று பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்று சொன்னா தேவன் உங்களை பரலோக ராஜ்யத்திலே சேர்க்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிங்க வாக்கில இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷதாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். இவர்கள் பாவம் செய்ததனால தேவன் என்ன பண்ணுகிறார், இந்த ராஜாவுடைய கையில கூசான் ரிஷதாயிமின் என்றதான ராஜா கையில இந்த தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர்களை எத்தனை வருஷம்? 8 வருஷம் அவன் கையில கொடுத்துட்டான். 8 வருஷம் என்னாச்சு? 8 வருஷம் தான் செஞ்ச பாவத்துக்கு என்ன பண்ணணும்? அவன் வேற புறஜாதி ராஜா நம்ம என்ன பண்ணுவான்? சந்தோஷமா வச்சுக்குவானா? அடிமைப்படுத்தி வைப்பான். ஹல்லேலூயா. அடிமைப்படுத்தி இந்த 8 வருஷம் அவங்க துன்பத்திலும் வேதனையிலும் வாழ்றாங்க. ஏற்கனவே அடிமைத்தனமாகி எகிப்து தேசத்தில் இருந்துதான் கர்த்தருடைய கண்ணீரின் சபத்தை கேட்டு அவருடைய கவலைகளை பார்த்து ஐயோ என் பிள்ளைங்க இப்படியா கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி அவர் விடுதலை செய்து கர்த்தர் கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இந்த கானான் தேசத்தை கொடுத்து இந்த கானான் தேசத்திலே இவர்கள் உண்மையாக எனக்கு பிரியமாக வாழ்வார்களான்னு சொல்லி அறிந்து கொள்வதற்கு அங்கே ஒரு சில ஜாதியானரை தேவன் போட்டு
ஒரு சிலரை தேவன் அங்க வைத்து விட்டார். ஆனால் இந்த ஜனங்களோ இயேசு கிறிஸ்துவுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைங்க என்பதை மறந்து அவர்கள் புறஜாதியாரோட ஐக்கியப்பட்டாங்க. ஐக்கியப்பட்டதனால இவர்கள் பெண் கொடுத்து பெண் எடுக்கிறதும் அவருடைய தேவர்களை வணங்குவதற்குமாய் போயிட்டாங்க. அவருடைய பரிசுத்தம் குலைந்து விட்டது. அவருடைய பரிசுத்த ஜீவியம் நாசமாய் போனது. தேவனுக்கு என்று வாழ வேண்டிய தேவ பிள்ளை இன்னைக்கு பிசாசுக்கு வாழ போறான். தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, தேவனுக்காக பிரித்தெடுக்கல, அப்படி தேவனுக்கு விரோதமான காரியம் செய்ததனால இந்த ஜனங்களை அந்த ராஜாவோட கைகளில் 8 வருஷம் தேவன் ஒப்பு கொடுத்தார். 8 வருஷம் அவர்கள் மீண்டும் அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறார்கள். மீண்டும் அடிமைத்தனம், வேதனை, துன்பம், கஷ்டம். வேறொரு ராஜா இவர்களை ஆளுமை செய்திருக்கு. வேறு ஒரு மனுஷன் வந்து இவர்களை ஆளுமை செய்கிறான். தேவனுடைய பிள்ளை அல்ல, அவன் புறஜாதி மனுஷன். தேவனுடைய ஜனங்களை இன்னைக்கு வேற ஒருத்தன் ஆளுமை செய்கிறான். ஏன் செஞ்சான்? தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்ததனால தேவன் அவன் கைகளிலே ஒப்பு கொடுத்தார். ஏன் என்னை விட்டு இந்த பாவம் நீங்க மாட்டீங்க? ஏன் இந்த கஷ்டம் என்னை விட்டு நீங்க மாட்டீங்க? ஏன் இந்த பாவம், இந்த காரியங்கள், இந்த துன்பம், இந்த வியாதி, இந்த கஷ்டம் என்னை விட்டு ஏன் நீங்க மாட்டீங்குது? ஏன் மாட்டீங்குது? தொடர்ந்து இல்லைன்னா எனக்கு தொடர்ந்தான காரியங்கள் அது இல்லாம போறதுக்கு காரணம் நான் தேவனிலே தொடர்ந்து நிலைத்திருக்கவில்லை. நான் கர்த்தருக்கு பிரியமானதை தொடர்ந்து செய்கிறவனாய் இல்ல. நான் ஏதோ ஒரு காரியத்துல விடுதலை பெற்றுட்டேன், முடிஞ்சிச்சு, சுகம் கிடைச்சிச்சு தானே சொல்லி மீண்டுமாய் நான் பாவத்தை தேடி போகிறவனாய் இருப்பேனா? மீண்டும் நான் பாவத்தை தேடி போகிறவனாய் இருப்பேன்னு சொன்னா தேவன் நம்மளை திரும்பவும் அந்த காரியத்தை மேற்கொள்ளும்படியான காரியத்தை தேவன் செய்வார். முற்றிலுமான விடுதலை இல்லை, முற்றிலுமான சுகம் இல்லை, முற்றிலுமான காரியம் நம்மளுக்கு கிடைக்கவில்லை. ஏன் கிடைக்கல? தேவன் சோதிப்பதற்கு விடுதலை கொடுத்து பார்க்கிறாரு. நீ என்ன பண்ற? தேவன் விடுதலை கொடுத்து பார்க்கிறாரு. என் தேவ பிள்ளையே, நீ என்ன செய்கிறாய் என்று பார்க்கிறார். பரவாயில்ல, சொல்ல அடிச்சிச்சு தானே, முடிஞ்சிச்சு, ஓகே, திரும்பவும் நம்முடைய பழைய வாழ்க்கையை தொடரலாம், திரும்பவும் பழைய வாழ்க்கையை வாழலாம் என்று சொல்லி நினைச்சு திரும்பவும் பழைய வாழ்க்கைக்குள்ள போறதுனால தேவன் அந்த அடிமைத்தனத்தை தேவன் திரும்ப நம்ம கைகளிலே கொடுத்துடுறார். எதை விட்டியோ அதை விட்டதாகவே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ எதை விட்டியோ, எதை தேவனுக்கு என்று தேவையில்லை, நான் பரிசுத்தவாட்டி, நான் தேவனுடைய மனுஷன், இப்படிப்பட்ட காரியம் எனக்குள்ள வேண்டாம் என்று சொல்லி தூக்கி எறிந்ததாய் இருக்க வேண்டும். சூழ்நிலைகள் வரும். எதுக்கு? நம்ம திரும்பவும் வழிகளிலே போவதற்கான சூழ்நிலைகள் வரும். கத்தரங்கெல்லாம் பார்ப்போம். இப்ப என்ன செய்யற பாப்பாரு ஆக்கும்போது நம்ம மீண்டும் அதே காரியத்தை விட்டதை தொடர்வோம் என்று சொன்னா கர்த்தர் பின்னாலே நடந்த காரியத்தை மீண்டும் நம்மளை தொடுபடியான காரியத்தை செய்து விடுவார். என் அன்பு பிள்ளையே, தேவச்சனமே, தேவனுக்கென்று பரிசுத்த வாழ்க்கை நாம் நித்தம் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் விட்டாடினா விட்டது தர்மம் தொடரும். நாம் விட்டுட்டானா விட்டது தர்மம் நம்முடைய வாழ்க்கையில தொடரும். தேவ பிள்ளையே, நீ விட்ட இது வேணான்னு சொல்லின, இது பரிசுத்த வாழ்க்கைக்கென்று என் தேவனுக்கென்று வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்துட்ட, நீ வந்துட்ட, மீண்டும் செய்யாதே, அதை மீண்டும் தொடராதே. எது தேவனுக்கு பிரியமில்லையோ அந்த காரியத்தை திரும்பவும் செய்யாதே என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு சில காரியங்கள் விட்டுருக்கிறாரு, ஜனங்கள் இடத்துல விட்டுருக்கிறாரு. ஏன் விட்டாரு? என் பையன் செய்வானா மாட்டானான்னு பார்க்கிறது தான் கத்த விட்டுருக்கிறாரு. என் மகன் செய்வானா செய்ய மாட்டாளான்னு என்பதை பார்ப்பதற்கு தேவன் விட்டு வைத்திருக்கிறார். அநேக குடும்பங்கள் பெற்றோருடைய சாபத்துல இந்த குடும்பங்கள் நினைத்து கொண்டிருக்கிறது. பெற்றோருடைய சாபம் அந்த
சொல்லுகிறது, நீ பரிசுத்தவானாய் வாழ்ந்தனா உன்னுடைய முன்னோருடைய பாவம் உன்னை தொடராது. ஹல்லேலூயா. நீ பரிசுத்த வாழ்க்கையாய் வாழ்வனா, நீ தேவனுக்கு பரிசுத்தம் என்று வந்துட்டனா தேவன் உன்னை பரிசுத்தப்படுத்துவார். உன்னுடைய முன்னோருடைய பாவத்தின் சாப கட்டுகள் இயேசுவின் இரத்தத்தாலே நீ மீட்கப்பட்டு விடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மீட்கப்பட்ட, ஆனா மீட்கப்பட்ட பிறகு திரும்பவும் பல வாழ்க்கையை நினைச்சிட்டு திரும்பவும் ஏமாத்துறது, திரும்பவும் பொய் சொல்றது, திரும்பவும் பழைய வாழ்க்கை தொடர்றதுன்னு சொன்னா எது விட்டு போனதோ அது உன்னை மீண்டும் தொடர ஆரம்பிக்கும். எது உன்னை விட்டு போனதோ அது மீண்டும் உன்னை தொடர்வதற்கு தேவன் அனுமதிப்பார். தேவ பிள்ளையே, தேவனுக்கு என்று பரிசுத்தம் என்று தெரிந்து கொள்ளப்பட்டது தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படியுமா. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது, இப்ப கூப்பிடுறாங்க, பிரச்சனை வந்துருச்சு, திரும்பவும் அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டாங்க. ராஜா வந்து அடிமை பண்றான். இப்ப கூப்பிடுறாங்க இஸ்ரவேல் புத்திரர். படியுமா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழுப்பப்படினார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, நான் பண்ணிட்டோம்ப்பா, தப்புதான், மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மன்னிய ஆண்டவரே. என்ன பண்ணாங்க? இந்த ஒரே ஒரு விஷயம் மன்னிய ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா, இனிமேல் நான் செஞ்சதை இனிமே செய்ய மாட்டேன், நான் அப்படி பண்ண மாட்டேன் ஆண்டவரே, நான் பட்டுட்டேன், நான் பாடுபட்டுட்டேன், நான் துன்பப்பட்டுட்டேன் ஆண்டவரே, நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் நான் உங்களுடைய வழியை விட்டு நான் வழி விலக மாட்டேன் ஆண்டவரே. கதறானது கூப்பிட, ஆண்டவரே இயேசுவே எனக்கு மனம் இறங்கும். ஆனா நம்முடைய தேவன் மனம் வருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை முறை நாம் தேவனை கூப்பிட்டாலும் அத்தனை முறையும் நம்மிடத்துல மனம் இறங்கி வருகிறவர் நம்முடைய தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. மனம் இறங்குகிறார். இஸ்ரவேலுக்கு மனம் இறங்குகிறார். ஒத்தனியேல் என்றதான ஒரு தேவனுடைய மனுஷனை அனுப்பி இவர்களை ரட்சிக்கும்படியாய் கர்த்தருக்கு மனம் இறங்குகிறார். படிங்க மாத்திரமோ கீழே. அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமை அவன் கையிலே ஒப்புக்கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசான் ரிஷதாயிமின் மேல் பலம் கொண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஒரு ரட்சகனை அனுப்பினாரு. இந்த தேவனுடைய ரட்சகனிடத்தில் தேவனுடைய வல்லமை இறக்கினாரு. இந்த மனுஷன் போகிறான், அந்த ராஜாவை தேவனுடைய மனுஷனாகிய இந்த ரட்சகன் கைகளிலே, ஒத்னியேல் கைகளிலே அந்த ராஜாவை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிங்கம்மா 11. தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. ஒத்னியேல் வந்தான், அந்த ராஜாவை முறியடித்தான். இந்த தேசத்தின் ஜனங்களை மீண்டும் ஆசீர்வாதத்திலும் சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் இந்த ஒத்னியேல் மூலமாக விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிங்கம்மா. கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் மரணமடைந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாங்க. ஒத்னியேல் செத்து போயிட்டான். 40 வருஷம் ஜனங்க ரட்சிப்பு உள்ள வந்தாங்க. ஒத்னியேலும் மரிச்சிட்டதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இவங்க மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள்ள போறாங்க. அவனால 40 வருஷம் தான் தன்னோட பரிசுத்தத்தை கண்டு
வர்றாங்க, ஏசப்பாட ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே நான் உமக்கென்று இனிமேல் வாழ்வேன் அப்பா, சுகம் தாங்க ஆண்டவரே. தேவன் சுகம் தரார். எத்தனை நாள் வாழ்றான்? 4 மாசம், 4 வாரம், 4 நாள் தான். அநேக 4 நாள் கூட கிடையாது. தர்மோபய வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகிறது. தேவப்பிள்ளையே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து கொண்டு வந்து இந்த ஜனங்களை கானானிலே விட்டு இவர்கள் வாழ்வார்களா, கர்த்தரை நினைத்திருப்பார்களா என்று சொல்லி பார்ப்பதற்கு அங்கே புறஜாதியாரை விட்டு இவர்களை சோதிக்கும்படி பார்க்கிறார். ஆனால் இந்த ஜனங்களோ தேவனுக்கென்று நினைத்திராதபடி உலக ஜனங்களுடைய ஐக்கியத்தினாலே இவர்கள் தேவனை விட்டு வழிகளை போனார்கள். ஆனாலும் தேவன் இவர்களுக்கு மீண்டும் அந்த சோதனைகளை ராஜாவின் கையில ஒப்பு கொடுக்கிறார். அந்த ராஜா இவர்களை ஆளுமை செய்கிறான், அடிமைப்படுத்துகிறான். ஆண்டவரிடத்துல மீண்டும் கூப்பிடுறாங்க, ஆண்டவரே எனக்கு மனம் இறங்கும், நான் தப்பு பண்ணிட்டேன்னா, நான் உண்மையிலே நான் தேவனுக்கு பிரியப்படாத செஞ்சிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும். கர்த்தர் மனம் இறங்குறாரு, ஒத்தனியேலை அனுப்புகிறாரு. அந்த ஒத்தனியேல் மூலமாக அவர்களுக்கு ஒரு பெரிய ரட்சகர் மூலமாய் விடுதலை தருகிறாரு. அந்த ராஜாவை முறியடிக்க வைத்து இந்த ஜனங்களை 40 வருஷம் சமாதானத்திலே கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை வருஷம்? 40 வருஷம். ஒத்தனியேல் செத்து போனதுக்கு பிறகு ஒத்தனியேல் யார் செத்து போட்டா? ஒத்தனியேல் மரிச்சு போனதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? இஸ்ரவேல் ஜனங்க மீண்டும் பாவத்துக்குள்ளே கடந்து போகிறாங்க. தேவப்பிள்ளையே, கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்தாருன்னா அவருடைய விடுதலையில நான் சாகரையும் நினைச்சிருக்கணும்னு சொல்லி நினைச்சிருக்கேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எது வந்தாலும் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன். என் மரணமே வந்தாலும் ஆண்டவரே, நான் நிர்வாணமானாலும் எது வந்தாலும் நான் கர்த்தரை நினைச்சிருப்பேன் என்று சொல்லி வருகிறோம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷம் நினைச்சு நிற்க முடியல. எத்தனை ரட்சகர் வந்தாங்க தெரியுமா? 12 பேர் வந்திருக்கிறாங்க. ஒத்தனியேலுக்கு அப்புறம் ஏகூத் வந்தாரு, சம்கர் வந்தாரு, தெபோரா வந்தாங்க, கிதியோன் வந்தான், அபிமெலேக்கு வந்தான், தோளா வந்தான், யெப்தா வந்தான், இப்சான் வந்தான், ஏரோன் வந்தான், அப்டன் வந்தான், சாம்சன் வந்தான். எத்தனை பேர்? 12 பேர். ஒவ்வொரு முறையும் 40 வருஷம், 39 வருஷம், 50 வருஷம் இப்படி தேவ பிள்ளைகள் தங்களை காத்து நடக்கிறாங்க. அதுக்கு பிறகு மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள்ள போறாங்க, மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள்ள போறாங்க. அப்பெல்லாம் தேவன் ஒரு ஒத்தனியால போல ஒரு ரெபெக்காளை அனுப்புகிறாரு, ஒரு சிம்சோனை அனுப்புகிறாரு, யாராவது ஒரு நியாயாதிபதியை அனுப்பி மீண்டும் தேவனுடைய பிள்ளைகள் விடுதலை கொடுக்கிறார். ஆனா அந்த விடுதலையை தொடர்ந்து வைத்துக் கொள்ள முடியல. உலகம் இழுக்குது, பாவம் இழுக்குது, உலகம் இழுக்குது, சொந்தம் இழுக்குது, மாம்சம் இழுக்குது, ஏதோ ஒரு காரியத்துல தவறி போய்கொண்டே இருக்கிறாங்க. 12 நியாயாதிபதிகளை தேவன் அவர்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு முறையும் விடுதலை கொடுத்து கொண்டே வருகிறார். பாருங்க பிள்ளைகள, நம்முடைய வாழ்க்கையில எப்படியான சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்க நினைத்து பாருங்க. ஏன் ஆண்டவரே இது எனக்கு முற்றிலுமாய் நீங்க மாட்டேங்குது? ஏன் ஏசப்பா இது எனக்கு முற்றிலும் எனக்கு விடுதலை வர மாட்டேங்குது? ஏன் வரல? கர்த்தர் சொல்றாரு, நீ உன்னுடைய அறிக்கையிட்ட காரியத்துல நீ பரிசுத்தம் என்று தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த காரியத்துல நீ தேவனுக்கு பிரியமில்லாததை நீங்கள் செய்கிறதுனாலே தேவன் என்ன பண்ணுகிறாரு? வேறொரு ராஜா கையில விட்டு போட்டு விடுகிறார். வேறொரு ராஜா கையில விட்டு போட்டுறாரு. ஒரு யோனா தேவனுடைய வார்த்தையை மீறினா அந்த கப்பலே அசைக்கப்பட்டது.
காரியங்களுக்கு கடந்து போறாங்க. அந்த கப்பலில ஒரு யோனா வந்து உட்கார்றான். அந்த ஒரே ஒரு யோனாவால அந்த குடும்பமே அசைக்கப்படுகிறது. ஒரே ஒரு யோனாவால அந்த குடும்பம் அசைக்கப்படுகிறது. தேவப்பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்திலே நீ யோனாவாய் இருக்கிறாயா? நீ தேவனுக்கு பிரியமான மனுஷனாய் வாழ்கிறாயா? தேவன் சொல்கிறார், உனக்கு எத்தனை வரை விடுதலை தர முடியும்? உனக்கு எத்தனை வரை நான் இந்த காரியத்தை செய்ய முடியும்? கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தியா? அதை விட்டு ஒன்னை மொத்தம் குடும்பம் கொந்தளிக்கப்படுறதுக்கு காரணமா இருக்காது. ஒன்னை மொத்தம் தேவனோட குடும்பத்தை அசைக்கப்படுவதற்கு நீ காரணமா இருக்காது என்று தேவன் சொல்லுவார். பிள்ளையே, கர்த்தர் சொல்லுவதை காதுள்ளவன் கேட்கிறார். எடுத்துக்கொள்ளுங்க எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஏதாவது ஒரு காரியம் அதிசயம் செய்ய முடியாதது என்னோட வாழ்க்கையில இருக்குதா? என் தேவனால முடியாதது ஏதாவது ஒன்று உண்டா? கிடையாது. He is a great God. He is a marvelous God. He is a miracle God. அவரால முடியாதது ஒன்றுமே இல்லை. செத்து போனவனை உயிரோட கொண்டு வர முடியும். சூரியனை பின்னோக்கி தள்ள முடியும். செங்கடலை பிளக்க முடியும். மரித்து போனவனை உயிரோட கொண்டு வர முடியும். அவரால அதிசயம் செய்யாதது இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. He is a miracle God. ஆனா தேவனுடைய பரிசுத்தத்தை கண்டு தெரிந்திருக்கிறாரே, இந்த பரிசுத்தத்திலே நீ நிலைத்திருப்பாய் என்று சொன்னா, நீ கர்த்தருக்கென்று நீ வாழ்வாய் என்று சொன்னா, உன் வாழ்க்கையிலே தேவன் எல்லா நிறைவின் ஆசீர்வாதத்தை நிறைந்து வாழ்க்கை முடியும் வரை தர முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நான் உன்னை இம்மையிலும் ஆசீர்வதிப்பேன், மறுமையிலும் ஆசீர்வதிப்பேன். நீ இந்த பூமியில இருக்கும்போது உன்னை ஆசீர்வதிப்பேன், பரலோக ராஜ்யத்திலே நீ வரும்பொழுதும் நீ ஆசீர்வதிப்பேன் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் தேவனுக்கென்று வந்துட்டேனா, நான் அவரிலே நிலைச்சிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு யோனாவால அந்த கப்பலே அசைக்கப்பட்டுச்சு. மூழ்கி போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஒரே ஒரு யோனா, அந்த யோனாவால அந்த கப்பல் மூழ்கும்படியான சூழ்நிலை உண்டானது. சிவப்பிள்ளையே, யார் அந்த யோனா? யார் அந்த யோனா? நீ கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பேனா? நினைச்சிரு, நினைச்சிரு. ஏன் இது என்ன முற்றிலும் போகல? நினைக்கிறாததுனால போகல. நீ கர்த்தரிடே நினைச்சிருப்பாயா? தேவன் உனக்கு கொடுத்த சுதந்திரம் நினைச்சிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உனக்கு கொடுத்த சுதந்திரத்திலே நீங்க நினைச்சிருப்பீங்க என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. என்ன தேவ பிள்ளைகளே, நம்மளுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம், கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதான சமாதானம், சுகம் எல்லாம் நினைச்சிருக்கிறோம்னா நீங்களும் நானும் தேவனுடைய வாக்குத்தத்தத்திலே நினைச்சிருக்கணும். அல்லேலூயா. உலகத்தார் எப்படி வேணா வாழ்றாங்க, உலகத்தாருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. உலக மனுஷர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. நீங்க தேவனுக்கென்று பரிசுத்தம் என்று பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. நீங்க பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்க கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை நிலைத்திருக்கும்படியாக உதவி செய்வார். ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நம்முடைய தேவன் அவரால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே அவரால் எதுவும் செய்யக்கூடும். அவர் பரிசுத்தர், அவர் வல்லமுள்ள தேவன். அவரால் எதையும் செய்து தர முடியும். நீங்க அவருடைய நிலைத்திருங்க, அவர் உடைய நிலைத்திருப்பார். அல்லேலூயா. ஒரே வசனத்தை மாத்திரம் படிக்கிறோம். ரோமர் 8:24 வசனத்தை கொஞ்சம் யாராவது வேகமா எடுத்து படிங்க. நேரம் எடுத்து படிக்கிறோம். அந்த
அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. இல்ல, ரோமர் 8:24 அன்றியும் 24 சொன்ன 28 சார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இங்க தேவன் நம்மளை எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறார்? அவர் தீர்மானம் எழுதி நம்ம தீர்மானம் போட்டு தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. தீர்மானம் போட்டு நம்மளை அழைத்திருக்கிறதாகிய நாம் தேவனிடத்துல அந்த அன்புடையவர்களாய் இருப்போம் அப்படின்னா, அந்த அன்புல நிலைத்திருக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மையாகவே நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எது நடந்தாலும் அதுல நன்மை இருக்கும். யாருக்கு? 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 யாரு தேவனால அழைக்கப்பட்டிருக்கிறாங்களோ, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஒரு சிலர். இல்லையா? அது எழுதுறவங்க வாசனம் படிச்சிருவோமா? மத்தேயு 22:14. மத்தேயு 22:14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அழைக்கப்பட்டவங்க அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் தான். இங்கேயும் தேவன் அழைத்திருக்கிறார், தீர்மானம் போட்டு அழைத்திருக்கிறார். இந்த அழைக்கப்பட்டவர்கள யார் தேவன் மேல அன்பு கூறுகிறார்களோ, இங்கதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், யார் தேவன் மேல அன்பு கூறுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எது நடந்தாலும் அது தீமையாக கூட இருக்கலாம், இல்ல வியாதியா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன முட்டி விலகி போனதா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் நம்மளோட வாழ்க்கையில நடக்கலாம். தேவன் சொல்லுகிறார், அந்த சோதனைக்குள் நமக்கு ஒரு புதையலை வைத்திருப்பார். அல்லேலூயா. அந்த சோதனைக்குள்ளாய் தேவன் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். அதனாலதான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, இந்த அழைக்கப்பட்டவர்கள் யார் அன்பு கொண்டவர்களாய் தேவனிடத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அழைக்கப்பட்டவர்கள்ல ஒரு சிலராய் நீங்களும் நான் இருக்கணும். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஒரு சிலர். இந்த ஒரு சிலர்ல தான் நீங்களும் நானும் நினைச்சிருக்கணும். ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தேவனிடத்துல அன்பு கூறாம போயிடுறாங்க. அவர்கள் வழி வேற வழியாய் போகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போல கர்த்தரிலே நிலைத்திருக்க முடியாதவர்களாய் உலக மாம்சத்தினாலே, பாவத்தினாலே, அவருடைய அநேக காரியத்தினாலே அவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறாதபடி கடந்து போயிடுறாங்க. நாம் இந்த ஒரு சிலராய் இருந்து அவர்களே அன்பிலே நிலைத்திருப்போம்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு. அல்லேலூயா. 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 ஒரு சகோதரர் ஒருத்தர் பார்க்காத ஊருக்கு போவதற்காக அவர் எப்படியாவது போய் இந்த ட்ரெயினை பிடிச்சிடணும், கிளம்பி போடணும்னு போயிட்டாரு. ஆனா அந்த ட்ரெயின் இவர் போய் இறங்குறாரு, கிட்ட போறதுக்குள்ளேயே அந்த ட்ரெயின் டைம் ஆயிடுச்சுன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப கவலை. ஆண்டவரே, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆண்டவரே, நான் போனதானே ஆண்டவரே இந்த வேலை எனக்கு நடக்கும். நான் போக முடியாம இந்த வண்டி போயிடுச்சு, நான் வேற வண்டி இல்லை, நான் எப்படி போக முடியும்? நான் கவலையோடு இருக்கிறேன். தேவனோட மனுஷன் நான் போனா ஒரு பெரிய ஜெயமா இருக்குமே,
நான் போயிருந்தா அந்த காரியத்தை நான் முடிச்சிருப்பேனே. இப்படி போயிடுச்சு ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? எனக்கு உதவ மாட்டீரா? என்னை கைவிட மாட்டீரே ஆண்டவரே, நீ ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டீரே ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்ப்பா? அழுகிறாரு, புலம்புறாரு. வண்டியும் இல்லை, போறதுக்கு வேற வழி இல்லை, நேரம் கடந்து விட்டது. வீட்டுக்கு வராரு, ரொம்ப கவலை, என்ன பண்றதுன்னே தெரியல. காலையில எழுந்தது, டிவி ஆன் பண்றாரு, போட்டு பார்க்கிறாரு. டிவி நியூஸ் வருது, அவர் பிடித்து போன ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி அது எரிஞ்சு அடிச்சு போயிடுச்சு. ஏன் கத்தர் இந்த மாதிரி ட்ரெயின் கொடுக்கல? கத்தருக்கு தெரியும், அதுல பிள்ளை போனானா அவன் அதுல எரிஞ்சு போயிட்டு இருப்பான். ஆகினாலதான் தேவன் அந்த ட்ரெயினில் என் மகனை அனுப்பவில்லைன்னு சொல்லி அந்த மகன் அந்த நாளிலே அறிந்து கொள்ளும்படியா கத்தருக்கு இருந்துச்சிருந்தார். நம்மளோட வாழ்க்கையில எது நடந்தாலும் தேவன் அதில் நன்மையே செய்கிறார் என்றார். யாருக்கு யாருக்கு இந்த அழைக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் தேவன் அன்பு கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் அனைவருக்கும் தேவன் நன்மைக்கு எதுவானதையே செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில இந்த காரியம் முற்றிலுமாய் நீங்கவில்லைன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எது செய்தாலும் நன்மைக்கு எதுவாக செய்வார். அன்பு கூறாதவர்களுக்கும் அது சோதனை தேவன் பார்க்கும்படியாய் செய்கிறார். அவர்களை சோதிக்கும்படியாய் செய்கிறார். அவர்கள் மீண்டும் அந்த பிரச்சனையிலே கடந்து போவதற்காக, அவர்கள் உணர வைப்பதற்காகவே கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் சொல்லுவோம், பேசலாம், உங்களுடைய அன்பில் நினைச்சிருக்கு, நீங்க எனக்கு கிருபை தார ஆண்டவரே சொல்லணும். அப்படியே முழங்கால் படிக்கிறோம், ஆண்டவர்களை கேட்போம். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. என் தேவனோட வார்த்தை சொன்னது ஒரே ஒரு யோனா, அந்த குடும்பத்துக்கு அந்த வீட்டுக்கே வந்து ஒரு யோனாவால துன்பம் வருகிறது, வியாதி வருது, கஷ்டம் வருது. ஆண்டவரே, நான் அந்த யோனாவா இருப்பேனா? எனக்கு இன்னைக்கு விடுதலை தார் ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எனக்கு அந்த ரட்சிப்பை தாரும். மீண்டும் என் வாழ்க்கையில் பாவத்தை தொடரக்கூடாது, மீண்டும் எப்படியான ஒரு காரியம் செய்யக்கூடாது. என் தேவன் எனக்கு சுகத்தை தாரும், என் தேவன் எனக்கு விடுதலை தாரும், என் தேவன் என்னை ஆசீர்வதித்து உயர்த்த மாட்டவரே என்று சொல்லுவோமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்காகவே, நம்மை உயர்த்துவதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். உலகத்துக்காக, மாம்சத்துக்காக, சொந்தத்துக்காக, இச்சைக்காக நாம் தேவனை விட்டு வழிவிடுகிறவர்களாய், நம்முடைய வார்த்தையை விட்டு வழிவிடுகிறவர்களாய் நாம் கடந்து போய்விடக் கூடாது. என் அன்பு தேவ பிள்ளைகள், நீ கர்த்தரிலே நிலைத்திருந்தால் அவர் நம்மளை நிலைத்திருப்பேன் சொல்கிறார். நீங்க தேவனிலே நிலைச்சிருந்தீங்கன்னா அவர் உங்களிலே நிலைத்திருப்பேன் சொல்கிறாரு. நான் இயேசு கிறிஸ்துவுடைய செடியாகிய திராட்சை செடியிலே கொடியாகிய நான் நிலைத்திருந்தால் அநேக கனிகளை கொடுக்கிறவர்களால் கர்த்தர் நம்மளை மாற்றுவேன் சொல்கிறார். அநேக கனிகளை, ருசியுள்ள கனிகளை இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் காணப்படும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவிலே நிலைத்திருக்க ஆண்டவரத்துல இந்த கிருபையை கேட்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். என் அன்பு பரிசுத்த தேவனே, இதோ நாளில் நான் கர்த்தரிடத்தில் கேட்டதான வசனத்தின் பிரகாரம், இந்த தேவனுடைய சத்தியத்தின் பிரகாரம் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தரிலே நிலைத்திருக்கணும். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு கிருபை தாரும். ஒரு நாளும் என் தேவனை விட்டு வழிவிடாதபடி கர்த்தரிலே நிலைத்திருக்க கர்த்தராகிய இயேசுவே, நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த பிரச்சனைகள், துன்பம், வேதனை, கஷ்டம் ஒன்றுமே நினைக்கிறாதபடி கர்த்தர் முற்றிலுமாய் அவர்களை அழித்து போட மாட்டோம்.
அழித்து போடும் ஆண்டவரே. எங்களுக்கு மீண்டும் அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் கடந்து போகாதபடி கர்த்தர் எங்களை கரம்பிடித்து ஆசீர்வாதத்திலும் சுகத்திலும் பலத்திலும் கர்த்தர் எங்களை நடத்துவீராக. உடைய நாமம் மகிமைப்படட்டும். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கேட்ட வசனத்தின்படியா கர்த்தராகிய இயேசுவே, உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட சர்வவல்லமுள்ள தேவன், நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்யும் கொண்டபடியா என் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தராகவே ஆசீர்வதிப்பார். ஒரு நாமம் மகிமைப்படும். பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும். வாரம் முழுவதும் தேவனுடைய கரங்களை தாங்கி வழி நடத்துவதாக கரப்படுத்தி நடத்தும் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களினாலே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்டபடியால் வார்த்தையின் பிரகாரம் கர்த்தரிலே நிலைத்திருந்து தேவனுடைய மறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தராகவே நம்மளுக்கு தந்ததை கரப்பிடித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவர். எல்லாரும் கொஞ்சம் உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. உங்களுக்காக ஒரு லிஸ்ட்